நண்பர்களே வணக்கம். நேற்றைய என்னுடைய பதிவில் கோடை காலத்தில் திராட்சாதி கஷாயம் எவ்வளோ தூரம் முக்கியமானது என்று நான் உங்களுக்கு எடுத்துரைத்தேன். சில பேர் கேட்டாங்க, அப்படி என்ன திராட்சாதி கஷாயத்தில் இருக்குது, ஏன் இவ்வளோ சிறப்புன்னு. திராட்சாதி கஷாயத்தில் திராட்சை, இலுப்பை, அதிமதுரம், வெட்டிவேர், சந்தனம், தாமரைத்தண்டு, தாமரைக்கிழங்கு, கோரைக்கிழங்கு, நன்னாரி போன்ற அநேக மருந்துகள் இருக்கின்றன. இவை எளிதில் ஜீரணமாகக்கூடியதும், தாகத்தை தணிக்கக்கூடியதும், தலை சுற்றல், மயக்கம், அது மட்டுமல்லாது குடி நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய மதாத்தியம் என்று சொல்லக்கூடிய நோயில் ஏற்படக்கூடிய தளர்ச்சி, டிஸ்டேஸ்ட், அதே மாதிரி தலை சுற்றல், உடல் தளர்ச்சி போன்றவற்றிற்கு மிகச்சிறந்த மருந்து. அது மட்டுமல்லாது இரத்த சோகை, காமாலை, மூக்கு வாய் வழியாக வரக்கூடிய இரத்த பித்தம் என்று சொல்லக்கூடிய நோய், சின்ன குழந்தைகளுக்குலாம் சில்லி மூக்கு உடஞ்சி வரும், அந்த நோயிலும் மிகச்சிறந்த ஒரு மருந்து. அதே மாதிரி காய்ச்சலுக்கும் மிக சிறந்த ஒரு பித்த காய்ச்சலில் மிகச்சிறந்த மருந்தாக இது கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ப்ராக்டிஸில் நான் கண்டுட்டது, ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி, பெண்கள் கருத்தரிக்கும் போது தாய்மார்களுக்கு முதல் ட்ரைமஸ்டரில் ஏற்படக்கூடிய சோர்வு, பசியின்மை, அடிக்கடி கொமட்டல், வாந்தி, இதற்கெல்லாம் மிகச்சிறந்த மருந்து. நான் ஆரம்பத்தில் முதல்ல எழுதுறதே திராட்சாதி கஷாயம் தான் அவங்களுக்கு கொடுப்பேன். கொடுத்து 1-2 மாதம் சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு அந்த மசக்கையினுடைய தொந்தரவுகள் எல்லாம் போய்விடும். இதுவும் இதோட காலையில் இதை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நெல் பொரி கஞ்சி எடுத்துக்க சொல்லுவோம். ரெண்டாவது, இது இரத்த சோகையை தீர்க்கக்கூடியது என்பதால் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தாகும். எனவே திராட்சாதி கஷாயம் கோடையில் மட்டுமல்லாது நான் மேற்சொன்ன நோய்களுக்கும் மிகச்சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது. இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து உங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.